ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு சொப்பனத்தை காட்டுகிறார். 2 சொப்பனங்கள் ஒரே அர்த்தமுள்ள சொப்பனம். அந்த காரியத்தை அவர் தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லும் போது அவர்களை சரியாக அறிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட கிருபையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த நாளிலே கொடுத்திருந்தார். அவர் வியாக்கியானம் சொல்லவில்லை. தன்னுடைய சொப்பனத்தை சொல்லும் போதே அவர்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். அதனால் அவர்களை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தானியேலுடைய வாக்கியை பார்க்கும் போது தானியேல் சொப்பனத்தை பார்க்கும் போதே அர்த்தத்தை சொல்லக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். ஜோசப்புடைய வாழ்க்கையில பிற்பாடும் அநேக சொப்பனங்களை அவர் வியாக்கியானம் பண்ணதை பார்க்க முடிகிறது. நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவ ஆவியை பெற்ற மனுஷர்கள் என்று மற்றவர்களால் சொல்லப்பட்டவர்களாக இருந்தார்கள். நேபுகாத் நேச்சருக்கும் சொப்பனம் வந்தது. இன்னும் அநேக பாபிலோன் ராஜாவுக்கும் சொப்பனம் வந்தது. ஆனால் அவர்களால் அதை இன்டர்பிரிட் பண்ண முடியவில்லை. எனக்கு பிரியமானவர்கள் இன்டர்பிரிட் பண்ண வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட அல்லது ஆவியோடு இணைந்திருக்கிறவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை பிடிப்புள்ள அதை வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக அவரே வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி அவரே இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை நம்மிடத்தில் இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவா நாங்கள் வார்த்தை